சோதனையிலிருந்து விடுதலை. ஓகே, எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு. நல்ல சத்தமாக சொல்லணும். இயேசு பாடுபட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்பட்டு, சோதிக்கப்பட்டபடியா நான் சோதிக்கப்படுகிற நேரத்தில், நான் துக்கப்படுகிற நேரத்தில், நான் நெருக்கப்படுகிற நேரத்தில், நான் வேதனைப்படுகிற நேரத்தில், நான் சஞ்சலப்படுகிற நேரத்தில், என் சோதனையிலிருந்து என்னை தப்புவித்து நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கைத்தட்டுங்க அப்பாவுக்கு. ஒரு காரியம் சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நெருக்கம் வருகிறதோ, உங்களுக்கு எப்பெல்லாம் போராட்டம் வருகிறதோ, உங்களுக்கு எப்பெல்லாம் சோதனை வருகிறதோ, அப்போ என்ன செய்யணும்? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய என் இயேசு வல்லவராக இருக்கிறார். தகப்பனே, இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை தரப்போகிறீங்க. எபிரேயர் 2:18 இப்படி சொல்கிறது. இந்த வசனத்தின்படி எனக்கு இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம கர்த்தர் இந்த வசனத்தை யூஸ் பண்ணணும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு? சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய. எல்லாம் சொல்லுங்க, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ நீங்கள் உட்காந்துருக்க எல்லாருமே நார்மல் லெவலில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. நார்மல் லெவல். ஓகே, சோதனைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நாளைக்கு ஒருத்தர் உங்களை கழுத்து நெரிக்க வர்றான். நாளைக்கு கொடுத்தா தான் முடியல, உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிறான், உன்னை அவமானப்படுத்துங்கிறான். ஏன்னா நாளைக்கு வந்தே ஆகணும், எனக்கு பணம் வந்தாகணும், இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தள்ளப்படுகிற நிலைமை எப்போ வருதோ அது நம்மளுக்கு ஒரு சோதனை. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், உங்கள் பிள்ளைகள் காரியம், படிப்பு காரியம், நாளைக்கு படிப்புக்கு ஃபீஸ் கட்டணும், அல்லது உங்களுக்கு எதிராளி ஒருத்தர் ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணுறான், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சோதனை நேரம் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த சோதனை நேரத்தில் என்னை நிந்திக்க உட்படுத்திடுவானோ, அவமானத்துக்கு உட்படுத்திடுவானோ அப்படி நினச்சி இந்த வசனத்தை சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. ஆண்டவர், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படி நீங்கள் சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. இந்த வசனத்தை நீங்கள் சொல்லணும். அடுத்து 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எல்லாரும் சோதனையை சந்திக்காத மனிதர்கள் கிடையாது. எல்லாருமே சோதனையை சந்திச்சுட்டு இருக்கோம், சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். ஓகே, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சோதிக்கப்படுகிறவங்க, வேதனைப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, நெருக்கப்படுறவங்க, கவலைப்படுறவங்க, இது எல்லாமே நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சோதனை, கடன் பிரச்சனை சோதனை, பலவீன சோதனை, நிந்த சோதனை, அவமான சோதனை, இப்படி ஒவ்வொரு சோதனைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு சோதனையிலிருந்து தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, மனுஷனுக்கு நேரிடு சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. மனுஷனுக்கு நேரிட சோதனை தவிர வேற சோதனை உங்களுக்கு வராது அப்படிங்கிறார். இப்போ ஒரு மாடு எடுத்துக்கொள்ளுங்க, அது ஒரு சோதனை அனுபவிக்குது. ஒரு கழுதை எடுத்துக்கொள்ளுங்க, அது ஒரு சோதனை அனுபவிக்குது. ஒரு ஆடு எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது ஒரு மாடை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அது ஒரு சோதனை அனுபவிக்குது. ஆனால் அந்த மாதிரி சோதனை உனக்கு நான் கொடுக்கல. ஆனால் உனக்குண்டான ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சோதனை அனுபவிக்க முடியுமோ அந்த சோதனை தான் உன்னை டச் பண்ணுது. அதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு தான் நான் அனுமதிப்பேன். அதுக்கு மேலே உன் சோதனைக்கு மேலே உன்னால் தாங்க முடியாத சோதனை வந்தால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், உடனே இறங்கிடுவேன் உன்னை காப்பாற்றுறதுக்கு. அதான் அந்த வசனம். அப்படின்னா இங்கே கவனிங்க. இப்போ அந்த காலத்துலலாம் ஒரு 25 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு மாட்டு வண்டியில் ஒரு 25 நெல் மூடையை தூக்கி வச்சுட்டு நான் பார்த்துருக்குறேன். புதூர்லேருந்து அந்த கல்லந்திரி, அலர்வேல் அப்படின்னா பெரிய அந்த லாஸ்ட்டு அது வரைக்கும் என்ன செய்வாங்க, 25 நெல் மூடையை தூக்கி வச்சுட்டு மாட்டு வண்டியில் போவாங்க. 2 மாடு இழுத்துட்டு போவாங்க, மாட்டு ஓட்டிட்டு போவாங்க. பின்னாடி பார்த்தா 25 மூடை நெல் மூடை இருக்கும், அரிசி மூடை இருக்கும். தேன் பத்திட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாடு வாயிலிருந்து அந்த முறையாக என்ன செய்யும், மாடு வாயிலிருந்து முறையாக வரும். அது அந்த அந்த நுகம், அந்த மாடு கழுத்து அந்த தோல் என்ன செய்யும், அப்படி இறங்கியிருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, அப்படி இறங்கியிருக்கும். அது அந்த மூடை அதிகமாக இருக்கும்போது அந்த கழுத்து என்ன செய்யும், அந்த கம்பு அமுக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, கம்பு அமுக்கிட்டே இருக்கும். அப்படியே என்ன செய்யும், இழுத்துட்டு போகும். பார்த்துக்கொள்ளுங்க, கிட்டத்தட்ட இன்னும் 50 கிலோமீட்டர் இழுத்துட்டு போகும். பார்த்துக்கொள்ளுங்க.
மாடு அந்த நேரத்தில் அவ்வளோ வேதனைப்பட்டு இழுத்துட்டு போகும். ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி சோதனைலாம் உனக்கு கிடையாது. ஒரு மனிதன் என்ன சோதனை அனுபவிப்பானோ அந்த சோதனை தான் உனக்கு இருக்குது. அந்த மாடு அனுபவிக்கிற சோதனை உனக்கு இல்லை. ஒரு கழுதை இருக்குன்னா கழுதை மேலே மூட்டை சுமந்து வச்சுக்கிட்டு அழுக்கு துணியை பூரா வச்சுட்டு அந்த கழுதையை பற்றிட்டு போவாங்க. ஆற்றுக்குள்ளே, தண்ணிக்குள்ளே, கல் முள் கரடு போன இடத்துல பற்றிட்டு போவாங்க. அதை அப்படி சுமந்துகிட்டே போகும் அந்த கழுதை. அது ஒரு சோதனை. ஒரு குதிரை மேலே உட்காந்து ரொம்ப நேரம் பற்றுவாங்க, குதிரையை ஓட்டுவாங்க. அதுக்கு அது ஒரு சோதனை. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிருகங்களுக்கு ஒரு சோதனை இருக்கும். அது அந்த நேரத்தில் வந்து சிரிச்சிட்டா போகும். அந்த மாடுலாம் இழுத்துட்டு போகிற மாடுலாம் வேதனையோடு தான் போகும், சோதனையோடு தான் போகும், கஷ்டத்தை போகும். இப்படி கொடுமைப்படுத்துறானே, நான் என்ன செய்ய மாடாக பிறந்தேன், ஏன் மாடாக பிறந்தேன் எனக்கே தெரியல அப்படின்னு வேதனைப்பட்டு தான் இழுத்துட்டு போகும் மாடு. அது ஒரு சோதனை அதுகளுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட சோதனை நம்மளுக்கு கிடையாது. நம்மளை அப்படி கழுத்தில் ஒன்று மாட்டி இழுத்துட்டு போட்டு இருப்போம், செத்தே போயிடும். நம்ம என்ன செய்வோம்? செத்தே போயிடும். மாடு உழுவுது, மாடை கட்டி காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் உழுகுறாங்க, தேன்னு உழுகுறாங்க. அது கூட பரவாயில்ல, வெயிட் அவ்வளோ கிடையாது. ஆனால் அது மண்ணை குத்தி வெளியே எடுக்கும். அது ஒரு சோதனை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? மனுஷனுக்கு நேரடி சோதனைகளாம் வேறு சோதனை உங்களுக்கு. நான் வந்து எல்லா மிருகங்களும் அனுபவிக்கிற சோதனை உனக்கு நான் கொடுக்கல, வேறு சோதனை உனக்கு கொடுக்க மாட்டேன். மனுஷன் அப்படின்னா அவனுக்கு என்னென்ன சோதனை இருக்கும்? ஒரு மனுஷன் அப்புறம் என்னென்ன சோதனை இருக்கும்? புருஷன் முன்னாடி சண்டை வரும் சோதனை, கடன் பிரச்சனை சோதனை, பிள்ளை சொல்படி கேட்காத சோதனை, பிள்ளை அங்கிட்டு ஒரு பக்கம் போகும் இங்கிட்டு ஒரு பக்கம் போகும் சோதனை, சரியான வேலை கிடைக்காத சோதனை, திருமண காரியம் நடக்காத சோதனை, கற்பதற்கனே உண்டாகாத சோதனை. இதுதான் மனிதனுக்கு உண்டான ஒரு சோதனைகள். இந்த சோதனையை வந்து அவன் தாங்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி, ஒரு பலன் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க, அவர் உங்களுக்கு நிறைவில்லை, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலன் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திடமானது இருக்கும். ஒருத்தங்க சாந்தம் இருப்பாங்க, ஒரு சின்ன சோதனை வந்தால் போதும் ஐயோ அம்மா தாகுமலும் அழுதுருவாங்க. உடனே ஒருத்தங்க இருப்பாங்க, இதெல்லாம் ஒன்றும் செய்யாது, பாப்பா வருது என்னன்னு பார்ப்போம் அப்படின்வாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இறுதியம் இருக்கும். அந்த மனது அதை தாங்க முடியாது. ஒருத்தங்க புழுக்கன்னு அழுதுருவாங்க, ஒன்று சொல்ல முடியாது, புழுக்கன்னு அழுதுருவாங்க. ஒருத்தங்க அந்த பிரச்சனை தானே வரட்டு, நான் பார்த்துக்க, நீ சும்மா இரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு அப்புறப்பட்ட ஒருத்தங்க என் தலையில் என்ன செய்ய அனுஷ்டம் போகணும் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒருத்தங்க வெளியே அழுவாங்க, ஒருத்தங்க உள்ளே அழுவாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இறுதியம் இருக்கும். அது ஒரு சோதனை, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் யாருக்கு என்னென்ன சோதனை இருக்கோ அந்த சோதனை வரைக்கும் தான் கர்த்தர் பொறுத்துக்கிட்டு இருப்பார். அதுக்கு மேலே விட மாட்டார். அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டார்? காலம்பரம் இப்படியே சோதனையா அப்படி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் உடம்புக்குள்ளே உன் ஆவியில் ஆத்மா எவ்வளோ தாங்க முடியுமோ அதுதான் அவர் என்ன செய்வார், சோதனை என்ன செய்வார். அதான் அந்த வசனம் சொல்லுது. அதாவது இப்போனா தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரா? இடம் கொடுக்க மாட்டார். தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காரு, எவ்வளோதான் உன்னால் தாங்க முடியுங்கிற அவருக்கு தெரியும், உனக்கு தெரியாது. என் பிள்ளை இவ்வளோதான் தாங்காது, உடனே போய் என்ன செய்யணும், அந்த சோதனையிலிருந்து விடுதலை கொடுக்குன்னு சொல்லி அப்பா இறங்கி வந்துடுவார். புரியுதா உங்களுக்கு? நல்லா தெரிஞ்சுக்கொள்ள, சோதனை கொடுக்க கர்த்தர் கிடையாது. சோதிக்கப்படுகிறவன் தேவனால் சோதிக்கப்படுகிற என்று சொல்லாதிருப்பானாக. அப்புறம் என்ன சொல்றாரு? சோதனையை தாங்கத்தக்க எப்படி போட்டிருக்கு? அந்த பிரச்சனையை, அந்த வேதனையை, அந்த கடன் பிரச்சனையை, அந்த அவமானத்தை, அந்த நிந்தையை தாங்கக்கூடிய, அப்புறம் என்ன போட்டிருக்கு? சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான, சோதனையோடு கூட அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு போக்கையும் உண்டாக்குவார். இங்க இருங்களேன், சோதனை வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுற மாட்டார். அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீ இவனை பாரு, நீ அவனை பாரு, நீ அங்கே போ இங்கே போ, அதுக்குண்டான சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பாரு. தப்பி வைக்கிறதுன வழி என்ன செய்வார்? சொல்லிக் கொடுப்பாரு. உன் மகன் இப்படி பண்ணுறானா, அந்த மகனுக்கு என்ன செய்யணும்? உன் மகன் இப்படி செய்தா அதுக்கு என்ன செய்யணும்? உன் மகன் மூலமாக ஒரு சோதனையா, உன் மகன் மூலமாக ஒரு சோதனையா, அப்போ என்ன செய்யணும்? இவனை போய் பாரு, அவனை பாரு அப்படின்னு சொல்லிக் கொடுப்பார். சொல்லிக் கொடுத்து அது தப்புச்சு வர்றதுக்குண்டான வழியை கர்த்தர் உருவாக்குவார். ஆமேன். அவர்பட்ட கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனால் சோதனை கண்டு என்ன செய்யாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. அடுத்து இன்னொரு வசனம், மார்க் 14:38. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் சோதனை வருது, ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டால், சோதனைக்குள்ளே உட்படாதபடிக்கு, சோதனைக்குள்ளே விழாத அளவுக்கு, சோதனை உங்களை ஆள்கை செய்யாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, என்ன செய்யணும் போட்டிருக்கு? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்குள்ளே விழாத அளவுக்கு என்ன செய்யணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது. அல்லேலூயா. அடுத்து இன்னொரு காரியம் பாருங்க, யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இப்ப சோதனை ஏன்? அப்ப நீங்க கேட்கலாம், ஏசப்பாட்ட இங்க இருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல,
நான் எந்த பாவமும் இல்லை, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் துதிக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் இந்த பாடு நீங்கள் கேட்கலாம். இப்போ யோபு வந்து சன்மார்க்கன் உத்தமன் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எந்த தப்பும் பண்ணலை, எந்த தவறும் பண்ணலை, எந்த பாவம் பண்ணலை. அவரை போல் உத்தமன் யாரும் கிடையாது. அவருக்கு ஏன் சோதனை வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அங்கே 2 பேத்துக்கும் பிசாசுக்கும் தேவனுக்கு வாக்குவாதான். யோபு அவன் கையில் கொடுக்குறேன், ஒன்றும் செய்யாத, பிசாசு அவன் தோற்று போயிடுவாங்கிறார், தேவன் தோற்று போக மாட்டாங்கிறார். அப்போ அங்கே உண்மையாக கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தார், கடைசியில் ஜீவ கிரீடத்தை பெற்றார். அதே போல் உங்களுக்கு ஏன் சோதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏன் நெருக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் சொல்லுது, சோதனை நேரத்தில் நீ சகிக்கிற மனுஷனாக இருந்தால் நீ பாக்கியவானாக மாறுவாய். எப்படி சொல்லுங்கள்? சோதனை நேரத்தில் சகிக்கிற மனுஷனாக இருந்தால், அடுத்து அந்த சோதனை வேலையில் நீ கரெக்டாக இருந்துட்டேன்னா, நீ உத்தமனாக இருந்துட்டேன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை உனக்கு என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனம் 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்ப நல்ல கர்த்தர் தேவ பக்தி உள்ள சோதனை என்று என்ன செய்றாரு அப்படின்னா, இந்த சோதனையிலிருந்து விலகுவதற்கு நீங்க சோதிக்கப்படாதபடிக்கு நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 2வது சொல்றாரு, நீ தேவ பக்தி உள்ளவனா இருந்தேனா சோதனையில தப்பிக்க. தேவ பக்தி உனக்கு இயேசு மேல ஒரு பக்தி, பிதா மேல ஒரு பக்தி, ஆவியானவர் பக்தி, கர்த்தரை குறித்து பக்தி, ஆலயத்தை குறித்து பக்தி, சபையை குறித்து பக்தி, ஊழியத்தை குறித்து பக்தி, தேவன் மேல ஒரு பக்தியான இருந்தேனா சோதனையிலிருந்து உன்னை தப்பி வைப்பேன் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அப்போ சோதனை தப்பி வைக்கிறதுக்கு ஜெபம், பக்தி, இதுதான் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி.